வணக்கம். அதிகமான நைட்ரஜன் சத்தும் கொண்ட, அதுவும் 3 வகையான ஸ் நைட்ரஜன் சத்து கொண்ட எருவுமான, அதுபோக சுமார் அதிகபட்சம் 50 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் இருக்கிற சாணமான இந்த கோழி எருவ பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழு தகவல் பார்க்க போறோம். அதனுடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே முழு தகவல் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப அடிக்கிறது வந்து நம்ம பண்ணையில வந்து கோழிச்சாணம், பருத்தி நடவு பண்ணுறதுக்காக இந்த சாணங்கள் வந்து தூவிட்டுருக்காங்க, எடுத்து அள்ளிட்டுருக்காங்க. சரி, நம்ம இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். என்பிகே எல்லாமே இருக்குது. என்பிகே, சல்ஃபர், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், சல்ஃபர், மேக்னீசியம், அதுக்கடுத்து போரான், கால்சியம், மேக்னீசியம், கந்தகம், காப்பர், அயன், துத்தநாகம், மால்டினியம் இதெல்லாமே இருக்குது. இது நம்ம அதாவது மற்ற சாணங்களை காட்டிலும் இது அதிகமாக இருக்குது. இதில் என்ன மைனஸு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிகபட்சம் 40 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வரையில் கூட வெப்பநிலை வந்து இதனுடைய சூடு வந்து இருக்குது. அதாவது நம்ம கோடை காலத்தில் நம்ம ஊரில் அதிகபட்ச வெப்பநிலையே நம்ம ஊரில் 40 டிகிரி விளையிற அது அக்னி நட்சத்திரம் இருக்கும்போது இருக்கும். அந்த வெப்பநிலை அளவுக்கு வந்து சூடு வந்து இருக்குது. அதுதான் காரணம். சரி, இதில் என்னென்ன இது இருக்குன்னு பார்க்கலாம். அம்மோனியம் நைட்ரேட்டு இருக்குது. அதுக்கடுத்து கால்சியம் நைட்ரேட், அதாவது நம்ம சிஎன்னு சொல்கிற அம்மோனியம் நைட்ரேட் வந்து யூரியாவில் என்ன பயன்படுத்துவோமோ அந்த அம்மோனியம் நைட்ரேட்டும் இருக்குது. கால்சியம் நைட்ரேட் சிஎன் சொல்கிறது வந்து நம்ம காய்கள் திரண்டு வர்றதுக்கு, பெருசாக வர்றதுக்காக மிளகாய், பருத்தி, தக்காளி இதில் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த கால்சியம் நைட்ரேட் செயற்கை விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. அந்த சத்தும் இந்த இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து சாம்பல் சத்து இருக்குது. மற்ற ஏற்கனவே சொன்ன அதுபோக இந்த எரு வந்து மக்கிறதுக்கு வந்து குறைந்தபட்சம் 2 மாதத்திலிருந்து அதிகபட்சம் வந்து 2 வருடம் கூட ஆகும். அதை மக்க வச்சு பண்ணுறது நல்லது. அதாவது பயிர் செய்கிறது மிக நல்லது. அதுவும் மக்கும்போது வந்து எப்படி மக்க வைக்கிறதுன்னு உள்ளே வந்து ஃபோட்டோவோட உள்ளே வந்து இணைச்சிருப்பேன். அந்த மாதிரி முறையில் மக்க வைக்கிறது மிக நல்லது. இந்த கோழிச்சாணத்தில் வந்து நுண்ணூட்டச்சத்து, அதாவது பேரூட்டச்சத்தை காட்டிலும் நுண்ணூட்டச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. இதில் செயற்கை விவசாயம் செய்கிறவங்க வந்து இது மண்ணில் இருக்க பிஹெச்சை வந்து நடுநிலைப்படுத்துறதுல முக்கியமாக இருக்குது. அதாவது மண்ணில் பிஹெச் வந்து சுமார் 8.5 இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த கோழி எருவை வந்து பயன்படுத்தும்போது 6.7 7 பிஹெச், அதாவது கார அமிலத்தன்மை அளவுக்கு வந்து குறைக்குது. அந்தளவுக்கு வந்து நடுநிலைப்படுத்துறதுல முக்கியமாக பங்கு வகிக்கிறது. இது ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோம்னா, ஏக்கருக்கு வந்து 2 டன், அதாவது 2 டன் வந்து அவங்க சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்துகிற வந்து ஒரு 1.5 டன் அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க போதும். என்னோட நிலத்துல வந்து ஏற்கனவே போன வருடம் சோளத்தட்டை, அதாவது துவரை இதெல்லாம் பயன்படுத்தின பிறகு அதை வந்து அப்படியே ரொட்டவேட்டரில் மடக்கி ஓட்டினதுனால அதுலேயே கீழே வந்து சத்துக்கள் இருக்குது. அந்த சத்தோடு சேர்த்து இந்த இதுவும் போடுறேன். இந்த வருஷமும் சோளம் போட்டதை வந்து அதை ரொட்டவேட்டர் கொண்டு மடக்கி போட்டு தான் ஓட்டுறேன். அதனால் இந்த எருவும் போடும்போது வந்து நல்ல எரு வந்து நல்ல மண்ணில் வந்து சத்துக்கள் அதிகமாகவே பிடிக்கும். அதுதான் காரணம். இது பருத்தி செடிக்கு என்னென்ன சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா, என்னென்ன இலையில் வந்து மாறுபடும், செடியில் வந்து என்ன மாறுபடும் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா ஃபோட்டோ வந்து இணைச்சிருக்கேன். அதாவது அந்தந்த சத்துக்கள் இல்லைன்னா செடி இலை வந்து கருகும், இலையில் புள்ளிகள் வரும், இலையில் மஞ்சள் வரும். இப்படி ஒவ்வொன்றா மாறுபடுறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் வந்து இருக்கும். அதை எல்லாமே உள்ளே வந்து இணைச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பருத்தி விவசாயம் பண்ணும்போது அந்த வீடியோவில் வந்து அதாவது 2வது 43வது செகண்ட்லேருந்து 4:45 வரையில் இருக்கிற வீடியோவே அதில் சத்து பற்றாக்குறை பற்றி அது முழு விவரம் வந்து உள்ள தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எல்லாமே இணைச்சிருப்பேன். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோழிச்சாணத்தில் வந்து கீழே பயன்படுத்துகிற வந்து தேங்காய் நார் கழிவுதை, அந்த தேங்காய் நார் கழிவில் இருக்க கார்பன் கண்டென்ட் மற்றும் தேங்காய் நார் கழிவில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அதுவும் இந்த கோழிச்சாணத்தோடு சேர்ந்து தான் கிடைக்கிது. அதனால் நம்ம பயிருக்கு வந்து மிகவும்